மனம் விட்டு பேச, உணர்வுகளை பகிர, உங்கள் அடையாளம் கேட்காத, உரையாடல்கள் பதிவு செய்யப்படாத தற்கொலை தடுப்பு இலவச சேவை நேசம். அழைத்திடுங்கள் 0424220022. நேசம், வாழ்வதற்கு ஒரு அழைப்பு. குழந்தைங்களை பார்க்கும்போது தயவு செஞ்சு நீங்க சொல்ல வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்னவாக இருக்கும் தெரியுமா? பெண் குழந்தைகளாக இருந்தா இந்த பேண்டமிக் டயத்துல டொமஸ்டிக் ஹாரஸ்மெண்ட் நிறைய நடந்திருக்கு. ஏதோ வெளியிலேருந்து வரக்கூடிய நபர்கள் நம்ம குழந்தைகிட்ட குட் டச் பேட் டச் அப்படின்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக் கொடுங்க, டோன்ட் டச்ன்னு சொல்லுங்க. டோன்ட் டச். அதில் என்ன காரணம் தெரியுமா? ஆல் பேட் டச் ஸ்டார்ட் அஸ் அ குட் டச். சொல்ல முடியாது அந்த குழந்தைக்கு இந்த நபரா இப்படின்னு கூட சொல்ல முடியாது. வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம். ஐ எம் சாரி, என்னை இன்னொரு நபர் எப்படி பார்க்குறாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அந்த பார்வைக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்னு அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அனுபவங்களுக்கு அப்பாற்பட்ட அனுபவங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் போது, என் வார்த்தையை மறுபடியும் பாருங்க, சம்பவங்கள் நான் சொல்லலை, சம்பவம்னா வெறும் இன்சிடென்ட் மட்டும்தான். அதற்குள் புகுந்து புறப்பட்டு வெளியில வரும்பொழுது நான் மாறி இருந்தால் சம்பவங்கள் அனுபவங்களாக மாறிப்போகும். An incident becomes an experience if it changes me. அப்போ வெளியில சொல்ல முடியாது. அண்ணாவை பத்தி அம்மாட்ட போய் சொல்ல முடியாது, சித்தப்பா பையனை பத்தி அம்மாட்ட போய் சொல்ல முடியாது, பெரியப்பா பையனை பத்தி அம்மாட்ட சொல்ல முடியாது. அம்மா எனக்கு வேண்டாத இடங்களை தொடரும், அம்மா எனக்கு பயமா இருக்குமா சொல்ல முடியாது. அம்மா நம்ப மாட்டாங்க. அம்மா இன்னொன்னு, நமக்கு ஏற்படாத அனுபவங்கள் உலகத்தில் இல்லைங்கிற அந்த மூட நம்பிக்கையை விட்டு வெளியில வரலாம். எனக்கு ஏற்படவில்லை, நான் பாக்கியசாலி. அதற்காக எல்லாரும் அப்படி இருக்க முடியுமா? அப்படி பெண் குழந்தைகள் ஒரு பரிதவிப்புக்குள்ள வருவார்களே. ஆனால் ஆசிரியராக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, பக்கத்துல உட்காந்து காதை திறந்து கேட்கறது மட்டும் பண்ணுங்க, வேற எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா கேட்க பொறுமை இல்லாதவங்க தான் அவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள தாங்க பேசிடுவாங்க. கேளுங்க, 1000 இருக்கு, அத்தனை கொடுமை இருக்கு. அந்த குழந்தை எங்கெங்கேயோ மோதி வந்திருக்கு, யார்கிட்டையும் சொல்ல முடியாம, அதுக்கு வார்த்தைகள் இல்லை, சொல்ல தெரியல. அமைதியா உட்காந்து கேளுங்க. கேட்கறதுக்கு மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்தது விமர்சனங்களை விட்டுட்டு, நான் அதற்காக தான் திரும்பி ஜெயகாந்தனுடைய அக்னி பிரவேசத்துக்குள்ள ஆவேசமா உள்ள ஏன் நுழைவேன் தெரியுமா? அவரை கேட்ட போது, ஓஹோ அப்படி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி ஒரு பெண் திரும்பி வந்த உடனே அவ தலையில தண்ணியை கொட்டிட்டா உடனே நெருப்பு கொட்டினதா ஆச்சா, ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு சொன்ன போது அவர் சொன்னது, என் பொண்ணா இருந்தா அதான் பண்ணுவேன், என் பொண்ணா இருந்தா அதான் பண்ணுவேன். அப்போ ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தையும் யாரும் தும்மி பெத்துக்கல, நொந்து தானே பெத்தாங்க. அது எப்படி அடுத்த குழந்தைய அப்படி பார்க்க முடியும்? இனி குழந்தைங்க பக்கத்துல இருந்து அவங்கள பேச விடுங்க. அது பேசி முடிச்சாச்சு அப்படின்னா தற்கொலைகள் வராது. நம்மளுடைய மௌனம் அவங்களை பேச விடாம நம்ம அடைக்கிறது தற்கொலையினுடைய முதல் டிக் போடுறது அங்கதான். நான் அப்பா சொன்னா கேட்க மாட்டாங்க, அம்மா கேட்க மாட்டாங்க, அண்ணா கேட்க மாட்டாங்க. எனக்கு இருந்திருக்காங்க குழந்தைங்க. பெரியப்பா பையன் சொல்லி கொண்டு போய் விடக்கூடிய அந்த பெரியப்பா பையன் கிட்ட தகாத முறையில் நடந்துக்க முயற்சி பண்றாரு. நான் என்ன பண்ணட்டும் மேடம் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது வீட்டுக்கு குழந்தைகளே அனுப்பணும் அப்படின்னு சொன்னது எனக்கு தெரியும். கேளுங்கப்பா, காதை நல்லா 10 காதை வாங்கி வச்சுட்டு கேளுங்க. பசங்க, பாய்ஸ் ரொம்ப கஷ்டம். வரக்கூடிய என்ன சொல்லலாம், ஒரு 18 வயசுல பட்டும் படாம தெரிஞ்சும் தெரியாம இலைமறைவு காய்மறைவாக தெரியக்கூடிய பல விஷயங்கள் 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைக்கு கூட இப்ப அந்தரங்கம் அப்பட்டமாக உள்ளங்கையில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் ரொம்ப கடுமையா நடந்துக்கிறோம் அடுத்த தலைமுறை கிட்ட. அவரவர் எச்சத்தால் அறியப்படும் அப்படின்னு வள்ளுவன் அழுத்தம் திருத்தமா போட்டுட்டான். அப்படின்னா அடுத்து வர தலைமுறையினுடைய தடுமாற்றத்திற்கு முன்னால் போன மூத்த தலைமுறை பொறுப்பு ஏற்க வேண்டும். We cannot be disclaimer society, we have to become reclaimer society. மீண்டும் கையில் எடுத்துக்கொள்ளலாம். எங்க போயிடும் இந்த குழந்தைங்க, அப்படி எப்படி போகும், அப்படி எப்படி உயிரை துச்சமா மறைஞ்சு தூக்கி வீசும். தள்ளாடக்கூடிய குழந்தைங்க, போதை மருந்துக்கு ஆளாகக்கூடிய குழந்தைங்க, புகைப்பிடித்தலுக்கு ஆளாகக்கூடிய குழந்தைங்க, தேடி தேடி பாருங்க. உங்க ஒரு வார்த்தை அந்த குழந்தையை மாற்றும். உங்க ஒரு வார்த்தை, ஒரு புன்சிரிப்பு. வள்ளுவன் கிட்ட மறுபடியும் போனீங்கன்னா சொல்லுவான், அல்லல் என்ன ஆகும், அல்லவை தேய அறம் பெருகும். தனியா ஒண்ணு நீங்க பண்ண வேண்டாம், அல்லவை தேய்ந்து போகும், அறம் பெருகும். எப்ப தெரியுமா? அத்தனை பேரும் நல்லவை நாடி இனிய சொல்லின். நல்ல வார்த்தைகளை மட்டுமே சொல்லி 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 குழந்தைங்களுக்கு ஒன்றும் இல்லை, வந்துருவா, ஒன்றும் இல்லைடா, வா 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 மேலே வந்துடு, ஒன்றை விட பெருசாக பண்ணுறதுக்கு எவன்டா இருக்கான்? ஒன்றை மாதிரி இன்னொருத்தரை ஏற்க படைக்கல, இறைவன் ஒருத்தர் தான், அவனும் படைக்கல. அப்போ நீ மட்டும்தான் ஒன்ன மாதிரி இந்த நிமிஷம் இருக்க அப்படின்னா உன்னால சாதிக்கக்கூடியது உன்னால மட்டும்தான் முடியும். நீ விட்டுட்டு போயிட்ட அப்படின்னா அந்த சாதனைகள் இல்லாம உலகம் இயங்குமே தவிர இன்னொரு நபரை ஏற்க கொண்டு வந்து தரவே தராது. ஒருத்தரை பார்த்து நீங்கள் இன்னொரு அவர், நீங்கள் இன்னொரு இவர் சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க, அப்படின்னா ஏற்க கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். நேச்சர் டஸ் நாட் பிலீவ் இன் ரெப்ளிகேட்டிங் ஆர் டியூப்ளிகேட்டிங். இயற்கைக்கு எங்க மேல ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்கு, மனித இனத்தின் மேல.
வாலண்டியர்ஸாக இருந்தாலும் சரி, அந்த ஆடைக்குள்ள அந்த லேனியாடை மாட்டிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக, பொறுப்பை கையில் அப்பட்டமாக ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, அந்தரங்கமாக எடுத்துக்கொண்டு வந்தாலும் சரி, எந்த குழந்தை 12, 13, 14 வயது குழந்தை எங்கேயோ தயங்கி நிற்குது, கொண்டு போன சோற ஒழுங்கா திங்கலை, பாருங்க, பக்கத்துல இருந்து பாருங்க. நான் கண்காணிக்க சொல்லலை, அவதானிக்க சொல்றேன். அப்சர்வ், டோன்ட் ஸ்பை ஆன் தெம். அப்சர்வ். ஒரு தடவைக்கு 4 தடவை. நாம இருக்கும் பொழுதும் தற்கொலைகள் மலியுமே, ஆனால் நாம் இல்லாதிருப்பதே மிகவும் உத்தமமானது. நன்றி, வணக்கம்.